படிக்கிற பிள்ளைகளுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகையாக இருக்கட்டும், இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகையாக இருக்கலாம். அது வெளியில இருந்து பார்க்கிறவங்களுக்கு ஒரு சிறிய தொகையா இருக்கலாம். ஆனால் இங்கே ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து தன்னுடைய பெண்களுக்கு மாதா மாதம் அப்பா இருக்கிறேன் என்கின்ற மன தைரியத்தை, மன எழுச்சியை, மன துணிச்சலை தந்து கொண்டிருக்கிற நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும், பொதுவா ஒரு கேள்வி இங்க திரும்ப திரும்ப கேட்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த திராவிடம் பெண்களுக்கு என்ன செஞ்சது, இந்த திராவிட மாடல் அரசு பெண்களுக்கு என்ன செஞ்சது அப்படின்ற ஒரு கேள்வி திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்குது. அவங்களுக்கு நாம சொல்ற ஒரே பதில் இதுதான்: பொம்பளை பிள்ளை வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது, மேடையில ஏறி ஆண்களுக்கு சமமா பேசக்கூடாது அப்படிங்கிற தடைகளை எல்லாம் உடைச்சு பொம்பளை பிள்ளைங்க அப்படிங்கிற இடத்துல மேடம்ங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்ததுதான் இந்த திராவிடம் செய்த ஒரே சாதனை. நான் விருதுநகர் மாவட்டத்துல இருந்து வர்றேன். எங்க மாவட்டத்தை சேர்ந்த எழுத்தாளர் எஸ்ரா ஒரு பதிவு எழுதியிருந்தார், அதை இங்க சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அவர் கல்லூரி படிக்கும் போது அவருடைய நண்பர் வீட்டுக்கு போயிருக்கிறார். அந்த நண்பனுடைய அம்மா இவர்கிட்ட பேசும்போது சொல்லியிருக்கிறார், தம்பி ஒரு 10 ரூபாய்ங்கிறதோடைய மதிப்பு என்னப்பா அப்படின்னு கேட்டிருக்கிறார். இவர் சொல்லியிருக்கிறார், 10 ரூபாயோடைய மதிப்பு என்னம்மா, 10 ரூபாய் தானே அப்படின்னு இருக்கிறார். இல்லப்பா, எனக்கு கிடைச்ச ஒரு 10 ரூபாயோடைய மதிப்புங்கிறது பல லட்சங்களுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சம்பவம் சொல்லியிருக்கிறாங்க. நான் ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு கல்யாணம் ஆகி வரும்போது ஒரு கிராமத்து பொண்ணா, வெள்ளந்தியான பொண்ணா வந்தேன். இது ஒரு பெரிய குடும்பம், கூட்டு குடும்பம். ஆளாளுக்கு என்னை திட்டிக்கிட்டே இருப்பாங்க, ஆளாளுக்கு அறிவுரை சொல்லிட்டே இருப்பாங்க, யாராச்சும் என்னை வேலை ஏவிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு ஒரு மாசம் இங்க இருக்கவங்களே மூச்சு முட்டி போயிருச்சு, ரொம்ப திணறிட்டேன். எங்க அப்பாவுக்கு ஒரு கடிதம் எழுதினேன், அப்பா என்னை எப்படியாவது கூட்டு போயிருங்கப்பா, என்னால இங்க இருக்க முடியல அப்படின்ட்டு. உடனே எங்க அப்பா வந்துட்டார். வந்துட்டு என்கிட்ட பேசிட்டு இருந்துட்டு, அம்மா இது உன்னுடைய வீடுதாம்மா, இங்க இருக்கிறவங்க எல்லாருமே உனக்கு சொந்தக்காரங்க தான், நீ இங்க உரிமையா இருக்கலாம், உன்னால முடிஞ்ச அளவு நீ சமாளிச்சு பாரு, உன்னால முடியலன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 ரூபாயை தன் மகள் கையில கொடுத்துட்டு, இந்த 10 ரூபாய் நம்ம ஊருக்கு வர்றதுக்கான பஸ் சார்ஜ், நீ கிளம்பி வந்துரு, உனக்கு அப்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். அந்த 10 ரூபாய் என் கையில கிடைச்ச உடனே எனக்கு ஒரு புது பலம் வந்த மாதிரி இருந்தது. அதை என் முந்தியில நான் முடிஞ்சிட்டு மறுநாள்ல இருந்து இந்த வீட்டுல நானும் ஒருத்தி, எனக்கு உங்களுக்கு இருக்கிற உரிமை இருக்குன்னு எல்லாரோடையும் சகஜமா பழக ஆரம்பிச்சேன். இந்த 30 வருஷத்துல இந்த குடும்பம் தலை நிமிர்ந்து நின்றுருக்குன்னா அதுக்கு நானும் ஒரு காரணம். இன்னைக்கு நான் தான் அந்த குடும்பத்தின் முக்கியமான ஆணி வேர் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு காரணம் எங்க அப்பா எனக்கு கொடுத்த 10 ரூபாய் அப்படின்னார். இன்னைக்கு இந்த மேடையிலே நிறைய பெண்கள் விடியல் பஸ் பயணமா இருக்கட்டும், படிக்கிற பிள்ளைகளுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகையாக இருக்கட்டும், இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகையாக இருக்கலாம். அது வெளியில இருந்து பார்க்கிறவங்களுக்கு ஒரு சிறிய தொகையா இருக்கலாம். ஆனால் ஒரு அப்பா மகனுக்கு நிறைய பணம் கொடுப்பார். அந்த பணத்துக்கு என்ன வடிவம் எனக்கு தெரியல. ஆனா அப்பா மகளுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு பணத்துக்கும் ஒரு வடிவம் இருக்கிறது. இது என்னுடைய பணம், நான் என் சொந்த காலில் நான் நிக்கிறேங்கிற சுய மரியாதையின் வடிவம் அது. என் தேவையை நானே பூர்த்தி செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மன எழுச்சியின் வடிவம் அது. எங்க அப்பா எனக்காக தந்தது, இது என்னுடையது என்கின்ற உரிமையின் மறு வடிவம் அது. இங்கே ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து தன்னுடைய தமிழ் பெண்களுக்கு மாதா மாதம் அப்பா இருக்கிறேன் என்கின்ற மன தைரியத்தை, மன எழுச்சியை, மன துணிச்சலை தந்து கொண்டிருக்கிற நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும், மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களுக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களின் சார்பாகவும் நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.